தற்கால தமிழ்நாட்டு வரலாறு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ரிவிஷனுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆன்சர் பண்ணி பாருங்கள். இந்தியா குடியரசான போது சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக இருந்தவர் யார்? குமாரசாமி ராஜா பிறந்த ஊர் என்ன? குமாரசாமி ராஜா டி. பிரகாசம் அமைச்சரவையில் எந்த துறையில் அமைச்சராக பணியாற்றினார்? அடுத்து 1946 ஒரு சட்டமன்ற தேர்தல், அதில் குமாரசாமி ராஜா எந்த தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார்? அப்புறம் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் 1954 to 56 இந்த பீரியடில் குமாரசாமி ராஜா எந்த மாநிலத்தின் ஆளுநராக இருந்தார்? அடுத்து குமாரசாமி ராஜா சென்னை மாகாண முதலமைச்சராக பொறுப்பேற்ற ஆண்டு என்ன? ஜமீன்தாரி ஒழிப்பு முறை சட்டம் எந்த ஆண்டு சட்டமாக்கப்பட்டது? அப்போது முதலமைச்சராக இருந்தவர் யார்? இது யார் முதலமைச்சராக இருக்கும்போது நடைமுறைக்கு வந்தது? அடுத்து அரிசன நலத்துறை அது தனித்துறையாக மாற்றப்பட்ட ஆண்டு எது? அப்போது சிஎம்மாக இருந்தவர் யார்? கிராம மக்களின் பொருளாதார சமூக கல்வி மேம்பாட்டுக்காக குமாரசாமி ராஜா எந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தினார்? அடுத்து நீதித்துறையானது ஆட்சித்துறையிலிருந்து பிரிக்கப்பட்ட ஆண்டு ப்ளஸ் டேட்டு. அண்ணாதுரை அவர்களுடைய எந்த நூலானது தடை செய்யப்பட்டது? குமாரசாமி ராஜா சிஎம்மாக இருக்கும்போது எந்த நூல் தடை செய்யப்பட்டது? அடுத்து ரணியன் அல்லது இணையற்ற வீரன் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆரியமாயை என்ற நூலை அண்ணாதுரை எந்த ஆண்டு எழுதினார்? ஆரியமாயை தடை செய்யப்பட்ட ஆண்டு என்ன? அப்புறம் திமுக திராவிட முன்னேற்றக் கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு மற்றும் நாள். அடுத்து ஆரியமாயை புத்தகம் தடை செய்யப்பட்டது பார்த்தோன்னா, முதல்ல புக்கு சாதாரணமாக இருந்துச்சு. அப்புறம் இந்த தடையினாலேயே இதோட கருத்துக்கள் வெட்டுக்கிளி போன்று வேகமாக பரவியது என்ற கொள்கை என்ற இதை யார் எந்த புத்தகத்தில் எழுதியுள்ளார்? எந்த கவிஞர் எந்த புத்தகத்தில் எழுதியுள்ளார்?